நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா புத்தரோ நல்லவரோ இல்ல. உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு சொத்துக்கு பின்னணியில எல்லா விதமான சமூக விரோத செயல்களுக்கும் பங்குண்டு. அதுக்கெல்லாம் அவர் பாஸ், நான் அவருடைய ரிங் லீடர். உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் ஒரு எம்டி, நான் அவருடைய பிஏ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம், சார் அந்த டேட்ல எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு என் மக ப்ரோகிராம் தான் முக்கியம். அவ கிழிக்கிற கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீங்க கிழிக்கிற கோட்டை நிச்சயமா அவ தாண்ட மாட்டா. கல்யாண விஷயத்துல கூடவா? ஷூர், வை நாட். நான் ஒரு பொம்மையை காட்டி அது கழுத்து நீட்டினா கூட நீட்டுவா. சந்தேகப்படுறியா? இவ்வளவு சொல்லி நான் எதுக்கு சார் சந்தேகப்படணும்? ஆனா பொம்மைக்கு எதுக்கு சார் கழுத்தை நீட்டணும்? எனக்கு சார், உனக்கு என் மகளையா? ஏன் கூடாதா சார்? தொழில்முறை கூட்டாளியா உங்களுக்காக பல தடவை என் உயிரை பணையம் வச்சிருக்கேன். அந்த பாசம் விட்டு போகாம இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது. அதனால உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தொழில் ரகசியம் குடும்ப ரகசியம் ஆயிடும். சாரி சார், நான் தெரியாம கேட்டேன். நான் கேட்டது நியாயமா படலைனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? யூ bloody rogue. உன்னை ஒரு நிமிஷம் இங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. You are dismissed. You are fired. Get out. சாதாரணமா டிஸ்மிஸ்னா வேலையில இருந்து டிஸ்மிஸ் அர்த்தம். அண்டர் கிரவுண்ட் வேலையில டிஸ்மிஸ்னா உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் அர்த்தம். பொண்ணு கேட்டேன், இல்லன்னு சொல்லிருக்கலாம், அது அவருடைய உரிமை. இல்ல உன்னை விட நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன், நீ ரொம்ப லேட்டுடான்னு சொல்லிருக்கலாம், அது அவருக்கு கௌரவம். அதை விட்டுட்டு என்ன பொறுக்கி நாயின்னு கூப்பிட்டாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ கட்டி இருக்கிற சேலை, தங்கி இருக்கிற இந்த பங்களா எல்லாமே என்ன மாதிரி பொறுக்கி பசங்க உங்க அப்பனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான். உங்க அப்பா அடிக்கடி அவருடைய தொழில் தர்மத்தை சொல்லி தருவாரு. டேய் சிவா, ஒண்ணு கொல்லணும், இல்ல உன்னை கொன்னுடுவானுங்க. ஒண்ணு தின்னணும், இல்ல உன்னை தின்னுடுவானுங்க. நான் முந்திட்டேன், உங்க அப்பனை தின்னுட்டேன். ஆமா, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புண்ணியம் தேரலான்னு பாக்குறேன். என்னது கல்யாணமா? உங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை அனாதையாக்கின பாவத்துக்கு ஒரே பரிகாரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது. நீ நினைச்ச மட்டும் போதுமா? அட போதும்னு நான் நினைக்கிறேன். போதாது நீ நினைச்சா அந்த நினைப்பு தப்பு நிரூபிக்கிற பலம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு உனக்கு நடந்தா அது என்னோடதான். காய்ச்சின பால்லையும் காத்துட்டு இருக்கிறதுலயும் ஒரு தனி சுவை இருக்கு. காத்துக்கிட்டே இருந்தா பால் காணாம போயிடும். நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா உன் அழகும் இளமையும் வீணாக கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. அப்ப சும்மா மிரட்டிட்டு போறான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கடுமையாவே நடந்துக்கிறேன். எனக்குன்னு யார் உதவிக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்களை கொன்னுடுறா, இல்ல விலை கொடுத்து வாங்கிடுறா. இதுவரைக்கும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க. நடந்தது போகட்டும், இனிமே உனக்கு எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுற அதை சொல்லு. மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஆசையை மட்டும் வேற யார்கிட்ட சொல்ல போறேன். இவனோட மிரட்டல்ல இருந்து விடுதலை வேணும். எதிர்கால வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த அயோக்கியனுடைய அட்டகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியுமா உங்களால? முடியுமாவா? நான் வந்த வேலை, நீ தந்த வேலை, இப்ப அது என் சொந்த வேலை. இனிமேதான் பார்க்க போற சக்தி வேலை. நான் சூட போற வெற்றி மாலை. இப்ப அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன்விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே, நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு. பேச்சு எதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்கார்ந்திருக்க? சும்மா காத்தாடா. காத்தாட உட்கார்ந்திருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பாத்து. சின்ன பையனா இருக்க. காத்து கருப்பா?
இருக்கேன். பழுவாய் விட்டு போயிட்டியே, பாட்டு பாடிடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன்னை கொண்டு விடுவோம். ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா, செட்டப்போட வந்திருக்கான் பாரு. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது. அடி வாங்க போறான் இப்போ. எங்க அப்பன் கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் வர சொன்னேன். என்னையா உன் மகன் கத்துறான்? வெளியே வருவான், நீயே கேளு. இதான் சரஸ்வதி சபதம். உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு. கைத்தடி லாட்டரி டிக்கெட் விற்கிறானா? கூப்பிடுறா. அண்ணே அண்ணே. கல்யாணம் ஆகாதத இங்க பரவாயில்ல, 4 குழந்தையோட வந்து நிக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா, நிறுத்திக்கியா. எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட, இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? குழைச்சு நான் சொல்ல, உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நம்ம 2 பேரும் செட்டப் ஆயிட்டோம். வந்துரு. நான் என்ன செய்ய, உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் என் சொந்த வேலையை பாக்குறேன். பாப்படா பாப்ப. ஒரு பொண்ணோட 3 மாசம் பழகிட்டு இல்ல, எல்லாத்தையும் பாப்ப. ஜித்து, இந்த இடக்குத்து வேலையில என்கிட்ட வேணாம். ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. சொந்த வேலைங்கிற பேரால நீ செய்ய போறது ஒரு கொலை. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியும். அஞ்சனாவோட அப்பாவும் உங்களுக்கு தெரியும். தெரியும். அவர் கொலையானது, அந்த கொலைகாரனை அவ பழிவாங்க நினைக்கிறது, உன் மேல அவ வச்சிருக்கிற ஆசையில இருந்து எல்லாமே தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? ஒரு அழகான வயசு பொண்ணு கிக்கு இருக்கும்ல, அங்க சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேப்ப. இப்ப சொந்த வேலை இருக்குன்னு கிளம்பிட்டில, அதுக்கு தான். ஆமா, கிளம்பிட்டேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். எதை? கொல்லம்பற்றையில சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டியாந்து வசதி பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட பழக விட்டா, அவ பேச்ச கேட்டு எவனையாவது தீர்த்து கட்டிட்டு அவளோட நீங்க டூயட் பாட போயிடுவீங்க. அப்ப நாங்கெல்லாம் இழிச்ச வாயனுங்க இல்ல. எங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு. லாபமா? புரியல. ஊர குடிசையில இருந்தவன் குபேரனாக போற ஆயிட்டு போ. ஆனா எங்களுக்கு பங்கு வேணும். பங்கா? ஆமா, அஞ்சனாவோட சொத்துல பாதி பங்கு வேணும். அவகிட்ட போய் கேளு. நீதானடா கல்யாணம் பண்ணிக்க போற. கொடுக்கலன்னா எங்க உதவியும் கிடைக்காது, நீ ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிச்சா பங்கு கேட்கிற, தோத்தா என் கதி? செத்து போயிடுவ. ரொம்ப கொடூரமானவன். உன்னை விடவா? பார்க்கத்தானே போற. சுப்பு, நான் சொன்ன இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ வந்துரு. நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன்.
இப்படி நடக்கிறாரு. அப்பா உங்களுக்கு அறிவே இல்ல, சாப்பாடு தட்டுப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க மாமாவுக்கு எதுலயும் குறைச்சல் இல்ல. ஏய் சும்மா படிடி. என்ன இப்படி பேசாம நடந்துட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இருமா, வர தையில பாப்போம். வர தையில பிரசவம் தான் பாக்கணும். ஐயோ 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 அண்ணே, சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பாருங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். நாளெல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க வந்திருக்கா. பின்ன என்னண்ணே, வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அவளே சொல்லிட்டா. முடிச்சிருவோம், இழுத்துட்டு கிடக்கட்டும். அப்படியே முடிச்சுடுவோம் தங்கச்சி. டேய் எழுந்துடா. எதுக்குடா? எதுக்கு போய் உங்க அண்ணனை கூட்டு வா. அண்ணனியா? ஏன் ஒழுங்கா பணம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கொல்லாத பணம். பிள்ளை போய் 1 வருஷம் ஆச்சு, கண்டுக்குள்ளே நிக்குதுடா. போய் கூட்டு வாடா. ஆமா, சக்திவேல் கல்யாணத்துக்கும் வந்தப்பல இருக்கும். போடா. எனக்கு கூட பெரிய மாமாவை பாக்கணும் போல இருக்கு. ஆமா, சின்ன மாமனை பார்த்துட்டல்ல, இனிமே பெரிய மாமனை பார்க்கணும் போலத்தான் தோணும். எல்லாம் என் தலையெழுத்துடா. மாஸ்டர் ரெடி சார், ஸ்டார்ட் சொல்லுங்க. கேமரா கிட்ட போய் தான் ஸ்டார்ட் சொல்ல முடியும். நீங்க வாங்க, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் க்ளீனா ஃபாலோ பண்ணிடுங்க. என்ன கேமராமேன் ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் சார். ஆக்ஷன். ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றீங்க? தூக்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில போட்டு எங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே, அதுக்காக நாங்களும் சத்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ, நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர் இந்த முதல்ல அசோக் நகர்ல விட்டு வா. என்னப்பு மரியாதையா பேசுறான். நான் பேச மாட்டேன். இனிமே இதுதான் பேசும். அது பேசாது. பேசாதா? ஐயோ, இது தீபாவளி துப்பாக்கி. பட் இது பேசும். ஐயோ, கரடி கரடி என்னது கத்தி கரடி, புடி காமிச்சிட்டு? புடி உட்காரு இப்படி. சும்மா தமாஷுக்கு தான். ஏய், தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்திவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரையில தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா வா வா, பக்கத்துல வந்து உட்காரு. பாத்து. அதுல பாரு, 1952ல குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு. ஆரம்பிச்சிருவிய, வேலை இருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி, உன் பேரு? தென்னம்பால ஜமீன் 56 கிராமம், தகடூர் உட்கட 108 தலைக்கட்டு, கொல்லம்பற்ற கோவிந்தசாமியோட இளைய மகன். மகன்? மகன் மகன்?
மகன் பறந்துருச்சு வர ஞாபகப்படுத்தி வை வழிய விடு. சார் ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ விடு. டீ விடு, காப்பி விடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. சரி நீ போய் விடு. நீங்க தானே மிஸ்டர் தினேஷ்? ஜித்து அனுப்பிச்சாரா? வாங்க. எல்லா விஷயமும் சொன்னார். அவர் எனக்கு குருங்கிறதுனாலதான் ஒத்துக்கிட்டேன். இது ரொம்ப ரிஸ்கி ஜாப். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காணாம போயிடும். நமக்கு ஒரு வசதி என்னன்னா, எல்லாரும் கரெக்ட் ட்ராக்ல போனா இவன் ஆப்போசிட் ட்ராக்ல தான் போவான். அவன் அங்க புறப்பட்டா நீ இங்க புறப்படுற, 2 பேரும் சந்திக்கிற இடத்துல தீர்த்துரு. இருக்கிறது ஒரே சான்ஸ், மிஸ் பண்ணிடாது. அப்படி ஏதாவது ஆனாலும் என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ள தப்பிச்சிடலாம். பி கேர்ஃபுல். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.
கலர் போட்டோவை பார்த்து கற்பக்கு எடுத்துக்காத கண்ணு. நீ எப்படி இங்க வந்த? நான் ஏன் வந்தேன்னு கேளு. மரியாதையா போயிடு. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாம போற பழக்கமே எனக்கு கிடையாது. அஞ்சாத சிங்க இந்த சிவாவுக்கும் ஆடல் அழகி அஞ்சனாவுக்கும் திருமணம் நடக்க போகுது. அந்த அற்புத கல்யாணத்துக்கு பஞ்சாங்கத்திலேயே இல்லாத ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன். புரியல? நீ அனுப்பிச்சு அந்த பஞ்சப்ப அவனை சாகடிக்க நாள் குறிச்சிட்டேன். அந்த நல்ல நாள் தான் நம்ம திருமண நாள். அத சொல்லத்தான் நேர்ல வந்தேன். போட்டோ தானே, பத்திரமா வச்சுக்க. வரேன். நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானே வேண்டான்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே. சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வணக்கம்மா. சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், சைக்கிளா இருக்கீங்களா? பாத்துருவோம். இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த? என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா? வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, கறி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ 5 சக்திய காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்கன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலுமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யார்? 5 கெடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பாவை அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். என்னம்மா அசோகவனத்தை அனுமார் மாதிரி வச்சே அசோகவனத்தை சீத மாதிரி சோகமா இருக்கிற? என்னம்மா? நம்மளோட சுயநலத்துக்காக சக்தி வேலை பலி கொடுக்க போறமேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த அயோக்கிய சக்தி வேலை தீர்த்து கட்டிட்டு என்னை எப்படி அடையறதா சபதம் போட்டிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அடிபட்ட நாய் தான் அதிகமா கொலைக்கும். சக்தி வேளால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் அந்த பையன் அப்படி வீதியில பெனாத்தி இருக்கிறான். இத பாரு, சக்தி வேலு அவன் கொட்டத்தை அடக்கத்தான் போறான். கெட்டி மேளத்தோட உன்னை கட்டிக்கத்தான் போறான். கண்ணா, கவலைய விடு, கடவுளை வேண்டு, சக்தி வேலை நினை, தீர்ந்து போகும் இந்த வேனை.
விழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது போடா மடைய அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல இங்க வந்து உட்கார்றான் தவிடு எங்க போயிட்டு வர்ற அப்படிடா ஏன்டா கோச்சுக்கிற பேர சொல்லிட்டனா சரி விடு டீ விடு எங்கடா போயிட்டு வர்ற வெளியதான். வெளியே தெரியுது எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணியா ஏன் போகக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? தங்கமா போலாம் அண்ணி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா? நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. பரதநாட்டியமா குச்சிப்புடியா பல்லாங்குழி. கோச்சுக்காதரா தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல. உயிர் வேணாம், பாதி சொத்து கொடுத்தா போதும், அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல. அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க. அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட. உங்களே ஆட வைக்க. அட கூறுகட்ட மூதேவி, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா? அத நான் சமாளிச்சுக்கிறேன். பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதானே வம்பு. போட்டா நாம எங்களுக்கா? உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க. அவங்க கிட்ட போய் பேசிக்க. போத்தாண்டா போறேன், டவுட்டுக்கு பிறந்த பயல. ஏய் ஜித்து, ஒரு நாளைக்கு போடுற உனக்கு 10. 5 ரூபாய் சில்லறை இருக்குமா சார்? பஸ்ல கேட்டா கொடுப்பாங்கல்ல. சில்லறை வச்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த ஏய் சக்தி, இங்கேயா நிக்கிற? பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க, பின்ன என்ன ஏரோப்ளேனுக்கா நிப்பாங்க? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் இருக்கிற இடமே தெரியறப்போ நீ இருக்கிற இடம் தெரியாதா? அது போட்டோம், உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? போச்சுடா, கொஞ்ச நாள் இந்த தொந்தரவே இல்லாம இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பிடிக்க தெரியும், இப்ப என்ன? நீ கூட பத்திரிகையில படிச்சிருப்பிய, பாம்பு தோல் விஷம் பறிமுதல்னு. அதை செய்யறவனே அந்த சிவா தான். அதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்றேன், ஒரு விஷமுள்ள பாம்பை உன்கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதோட நீ போய் அவனை சந்திக்கணும். பார்க்கணுமா? நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது? சாம்பிள் திறந்து காட்டட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஐயா வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறமா போய் காட்டு. நல்ல விலை போட்டு தருவார். டேய் ராஜ், அஞ்சனா உனக்கு எவ்வளவுடா பணம் கொடுத்தா? பாஸ், சொல்றா. இல்ல பாஸ், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த சக்திவேல் எங்க இருந்தாலும் தீர்த்து கட்டிடுறேன். நான் என்ன மடையனா? அவனை தீர்த்து கட்ட ஏற்கனவே ஆளுகளை அனுப்பிச்சிட்டேன். நீ உண்மையானவன் நிரூபிக்க ஒரே வழி நீ முந்திக்கிறதான். இவன் சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துட போறான். வாங்க மிஸ்டர் சக்திவேல், எனக்கு எந்த சிரமம் கொடுக்காம நீங்களாவே வந்துட்டீங்க. எப்படியும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா எப்படி சாக போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை எப்படி சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் பாம்பு அதோட புத்துளைய சந்திக்க வந்திருக்கேன். பாம்போட விளையாடி பழக்கப்பட்ட எனக்கு உங்கூட விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.
ஆமா யாரு வர்றா பாரு. அடியாத்தி வெள்ளக்கார தோற மாதிரி இல்ல வேற. அப்பா அத்தை என்னடா திடீர்னு? நீ தானே சொன்ன பணம் முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம்னு, அதான் வந்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன் அந்த பைய சரியான சமயத்துல காலவாரி விட்டுருவான். சொன்னா கேட்டியா நீ? எனக்கு என்னமோ அவன் நம்ம ஏமாத்திட்டு தான் தோணல. எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போம். இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தா பைத்தியக்கார பட்டம் தான் கிடைக்கும் எனக்கு. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அண்ணன் இவனுங்களுக்கு அல்வா கொடுத்துட்டான் போல இருக்கு. நம்ம இங்க இருந்தோம்னா இவனுங்க நமக்கு அல்வா கொடுத்துருவானுங்க. நம்ம இங்க இருந்து காட்டிக்கிறதே சரி. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயமா வந்துடுவான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கிறதான் இது வரைக்கும் பார்த்தனே. டேய் எங்கடா போற? அண்ணனை பார்க்க ஐயோ! அவனை பிடிச்சு உள்ள வை. தாப்பா, நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். உன் பழைய முதலாளியோட மக பேர்ல பாசம் இருந்தா அந்த சக்திவேலுக்கு என்ன வேலை காட்டுறேன்னு விலகி இருந்து வேடிக்கை பார். அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. அப்பா சித்தப்பா அவர் எப்படி இருக்காரு விசாரிச்சீங்களா? விசாரிக்கத்தான் காலங்காத்தால கடும் குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயித்துல ஒரு அம்பாசிடர் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனேன்னா சீக்கிரமா சொல்லுங்களேன். டாக்ஸி மெதுவா தானமா போச்சு. திடீர்னு குறுக்க ஒரு மூதேவி சைக்கிள்ல வந்துட்டான். டாக்ஸியும் சைக்கிளும் ஓ சித்தப்பா அவர் எப்படி இருக்காரு? சைக்கிள்காரன் தானே, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. சும்மா ஆங்காங்கே லேசா காயம். உடனே பெரிய கூட்டம் கூடி மாங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுவ. நீங்க இறங்கி போக வேண்டியது தானே? எங்க இறங்க விட்டானுவ? சப்ஜாரா எல்லாரையும் போலீஸ் அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டானுவ. அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன எதுக்காக அமிச்சேன்னு மறந்து போச்சா? நேரா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை போய் பார்த்துட்டு வர சொன்னா ஊர்வ வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல, நானே போய் பாத்துக்கிறேன். இது நீ ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம். ஆனா அவசியமா போலீஸ் ஸ்டேஷன் போனதுல எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நீங்க இருக்கிறதே அவமானம் தான். என்ன இருந்தாலும் உன்னையே நம்பி இருந்த பொண்ணை நீ அம்பூன்னு விட்டுட்டு வந்தது தப்பு. அவ வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்ட. உன்னை கூட்டு போனவன் பணத்துக்காகத்தான் இவ்வளவு செஞ்சான்னு நீயே சொல்ற. பணம் தனக்கு கிடைக்கலைங்கிற கோபத்துல அவன் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு தர மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா தம்பி, இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பொண்ணை நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, தம்பியை காணோம். என்னது தம்பியா? நீ பார்க்கவே இல்லையா? ஏண்டா நீ போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கியோ என்னவா இருக்கியோன்னு நான் தாண்டா அவனை அனுப்பிச்சு வச்சேன். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு சந்திச்சிருப்பேன். ஆனா சிவா உன் மேல ஆசை வச்சிருக்கிறதுனால அவனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் பகிரங்கமா காட்டிக்காம இருந்தேன். அப்ப அந்த சக்திவே அவன் ஏன் ஆளுதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முழு சொத்தும் கிடைக்கும்னு உங்க அப்பாவோட உயில் சொல்ல, தன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சிவா சொல்ல, உன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த கேள்விக்கு நான் கண்டுபிடிச்ச பதில் அந்த பையன் சக்திவேல். அங்கிள் இப்ப அவர் எங்க? நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டான். பட் எங்கேயோ போயிட்டான். எங்க போனா ஏன் போனான்னு தான் தெரியல. அது எப்படி தெரியும்? நீங்க தான் பணம் பணம்னு பேய அடையறீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷனோட மனசு எப்படி தெரியும்? சக்தி ஆமா அஞ்சு, அந்த சிவா உனக்கு கொடுத்த தொல்லைய கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல ஒரு கம்பீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஆனா அதை பயன்படுத்தி இந்த பெரிய மனுஷங்க உன் சொத்தை அடைய திட்டம் போட்டது கேவலம் கோழைத்தனம். இவங்க அகராதியில அதுக்கு பேரு புத்திசாலித்தனம். சக்திவேல், நீ நினைக்கிறது தப்புப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல. நீ அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. சாபாஷ். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆசீர்வாதமா? சுப்பு. ஜித்து. ஆமா சேகர், துரோகம் தான். எனக்கு வேற வழியே தெரியல. நீ காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவ, அது என்னால முடியாது. எனக்கு பணம் தேவை. நிச்சயமா கிடைக்காது. ஆ? இப்ப இவ்வளவு யோக்கியமா பேசுற நீ அன்னைக்கு ஏன்டா ஒத்துக்கிட்ட? நீதானே சொல்லி கொடுத்த, மண்ணுக்காக போராடின தர்மனை காட்டிலும் பொண்ணுக்காக போராடின ராமனுக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தின்னு. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். பொண்ணை கட்டிக்கிட்டு நீ ராமனா இரு, அவ சொத்தை எல்லாம் என்கிட்ட கொடு, நான் தர்மனா மாறிடுறேன். சக்தி, இவங்களுக்கு என் சொத்து தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும். கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சொத்தை இவங்களுக்கே கொடுத்துருவோம். ஆமாமா, அதேதான் நானும் சொல்றேன். காட்டுப்பாதையில வழிமறிச்சு கத்திய காட்டுற திருடங்கிட்ட பொண்டாட்டி நகையை கலட்டி கொடுக்கிற புருஷங்காரன் நாளைக்கு அவன் மானம் திருடு போகாம காப்பாத்திடுவாங்கிறதுக்கு
என்ன உத்தரவாதம்? அப்படின்னா புரியல? எங்க கல்யாணம் நடக்கும், உனக்கு காசு கிடைக்காது. ஓஹோ, நீங்க ஹனிமூன் போய் குழந்தைய பெத்துக்கிட்டு வரீங்க, அதுக்காக நான் பால் புட்டியோட காத்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஜித்து, விஷயம் தான். சக்திவேல், ஓ ஆசைய நீ சொல்லிட்ட, நடக்க போறத நான் சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்களே சாட்சியா இருக்கட்டும். சுப்பு, இவனை பிடிச்சு தூண்ல கட்டு, இத அவ கழுத்துல கட்டு. சக்தி, அஞ்சுவ கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. சக்திவேல், இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. வேணாம் மாஸ்டர், வேணாம். பந்தயம் பணமா இருந்தா ஒத்துக்குவேன். மாஸ்டர், என் உயிரை கேட்டா கூட கொடுத்துட்டு ஏகலவனையும் மிஞ்சிருவேன். இவளை நான் விரும்புறேன், அவ என்ன விரும்புறான். இதுக்கு மேல நீங்க இந்த விஷயத்துல தலையிட நினைச்சீங்க, விபரீதமாயிரும். விளைவிக்குங்க. வித்தைய கத்து கொடுத்த உங்களுக்கு என் திறமையில சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஜித்து சார், நீங்க அவசரப்பட்டீங்க. என்ன இருந்தாலும்
ஜித்து கிட்டிக்காரு. உண்மைதான் சக்தி. இந்த ஆளு மாதிரி தெருவுக்கு 8 பேர் கெட்டிக்காரனா இருக்கிறத விட ஊருக்கு ஒருத்தன் ஒன்ன மாதிரி நல்லவனா இருந்தா போதும். அஞ்சு, உங்க அப்பா என்ன நினைச்சாரோ அது இன்னைக்கு தாமா நிறைவேறி இருக்கு. நீ ஒரு நல்லவனோட வாழ போறேங்கிற சந்தோஷத்தோட என்ன நானே சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சுக்க போறேன். அஞ்சு, சக்தி, சந்தோஷமா இருங்க. அடியில் சுகம் கொடு, இடையில் தொட விடு, இதழுக்கு இடம் கொடு அம்மம்மா. அனுபவம் பெற விடு, அணைப்புக்கு வழி விடு, மறுப்புக்கு விடை கொடு அம்மம்மா.